சுவாமி பார்க்கும்போது மனசுல நமக்கு என்ன தேவையோ அது நினைக்கணும். இதுதான் சப்த ஹோமா. அதுதான் குபேரலட்சுமி இருக்கின்ற இடத்துல சகல விதமான செல்வங்களும் வரும் என்பது எந்த மாற்றம். கிரகங்களுடைய சூழ்ச்சி சொன்னேன். கிரகங்களோட சூழ்ச்சி என்னன்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட கொஞ்ச நேரம் கூட அந்த சுவாமி நினைப்பா இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறமா அதாவது மனசு அப்படியே எங்கேயாவது அதான் கிரகங்களோட சூழ்ச்சி. அது உங்களுக்குன்னு இல்ல, 199 பேருக்கு வந்தாங்க. அந்த நேரம் தான் ஏதாவது ஒரு நினைவுகள் வரும். பிளாங்கா இருக்கும். இந்த சந்திரன் தான் மனோகாரன். சந்திரன் என்ன பண்ணுவாரு? சக்கரவர்த்தி. அவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனா அதை கேட்க விடாம பண்ணுவாங்க. அதான் என்ன கேட்டுட்டா கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுனால அந்த நேரம் தான் போன் வரும். அந்த நேரம் தான் நம்ம எண்ணங்கள் எங்கெங்கயோ இருக்கும். சுவாமி பார்க்கும்போது மனசுல நமக்கு என்ன தேவையோ அதை நினைக்கணும். அதுதான் சப்த ஹோமா. அதுதான். அதனால உங்க இன்டென்ஷன் ஃபுல்லா இங்க வைங்க. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை எனிதிங். மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி பண்ணுங்க. நம்ம உயிரை விட்டு நாங்க இதெல்லாம் பண்றோம். அதனால மனசார வேண்டிக்கோங்க. எங்களுக்கு தேவை உங்க வேண்டுதல்.
நவக்கிரக ஹோமம் பண்றவங்களுக்கு தினசரி நவக்கிரக ஹோமங்கள் பார்க்கிறவங்களுக்கு அவர்களுடைய கட்டங்கள் எல்லாம் தெரிந்தது. நவக்கிரக ஹோமம்ன்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நவக்கிரக ஹோமத்துல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாந்திகள் உண்டு. அது மொத்தமும் ஒரே நாள்ல பார்க்கிறது 9 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி மனசார வேண்டிக்கோங்க. தினசரி நம்ம வந்து சனீஸ்வரனுக்குரிய ஹோமங்கள் பண்றோம். இந்த சனீஸ்வரனுக்கு நம்ம நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. கருப்பு கலர் செருப்பு போடணும், வெள்ளை கலர் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். ஆனா ஸ்ரீமடத்தை பொறுத்த வரைக்குமே சனீஸ்வரனுக்கு பிரச்சனைனா சனீஸ்வரனோடய பேசிடணும். இந்த மாதிரிதான் சர்க்காரோட நேரடி தொடர்பு மாதிரி சனீஸ்வரனோட நேரடி தொடர்பு. அதனால அவருக்கு தினசரி உழைக்கும் கடவுள், உழைப்பாளர்களின் கடவுள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். வாழ்க்கையில பினான்சியல் கிராப்ஸ் எல்லாம் உருவாகிறது சனியால. சனிங்கிற ஒரு தேவர் தான் உண்மையும் சத்தியமும் நமக்கு சொல்லித்தராரு. சனி பகவான மனசார வேண்டிக்கோங்க. இதனுடைய தானியம் வந்து எள்ளு. ஓம் கயான சித்ரா சன்னோ தேவி விட்டயா பவந்து வீதயே ஜாபதேர பிரதேலாயினோ விபாஜாதாடே தாவபுவா ஜாதவேதோ மகாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீ மணவகாமினி யஸ்யாமிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹு ஸ்வபூர்வாம்ரதமத்யாமத்திநாத பிரபோதினி க்ளீம் க்ளாங் க்ளௌம் கம் கணபதயே ह्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये श्रीं ह्रीं क्लीं ग्लां ग्लौं गं गणपतये महालक्ष्मी तायारुक्कु जय लक्ष्मी तायारुक्कु जय குபேர லட்சுமி இந்த அளவுக்கு தினமும் ஆராதனை பண்ணி மகிழ்ந்து கொண்டாடுபவர் உலகில் யாரும். குபேர லட்சுமி இருக்கின்ற இடத்துல சகல விதமான செல்வங்களும் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்ல குறையாத செல்வங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க. குபேர லட்சுமி கிட்ட வந்த யாரும் நெருங்கையோடு சென்றதில்லை. மனசார வேண்டிக்கிறோம். இந்த லட்சுமி இருக்கும் இடம் என்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மங்களங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் லட்சுமி இருக்கிறார். கருணை மனம் கொண்டவர்கள் இருக்கும் இடத்தில் லட்சுமி இருக்கிறார். சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்களுக்கு லட்சுமி இந்த மாதிரிலாம் நிறைய லட்சுமி இருக்கிறாள் லட்சுமி இருக்கிறாள். லட்சுமி எங்க இருக்க மாட்டான்னு ஒரு கணக்கு இருக்கு. எங்கெல்லாம் சண்டைகள் இருக்கிறதோ அங்க இருக்க மாட்டான். எங்கெல்லாம் அழுகையும் பொறாமையும் தீங்கும் இருக்கிறதோ அங்க லட்சுமி போனான். இந்த அக்னி ஒரு சாட்சி. இந்த அக்னி மாதிரிதான் சில பேர் ஏத்தனா இந்த அக்னி எரியும், சில பேர் ஏத்தனா அக்னி எரியவே எரியும். ஒன்னொன்னுக்கும் ஒரு ராசி உண்டு. லட்சுமி கடாட்சம் அதிகமாக உடையவர்கள் எதை செய்தாலும் வெற்றி. என்ன பண்ணாலும் ஜெயிப்பாங்க. லட்சுமி கடாட்சங்கிறது. இந்த லட்சுமி கடாட்சம் வரணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். பெரும்பாலும் பேருக்கு நமக்கு லட்சுமியை கண்ணில் தெரிய மாட்டேங்கிறாங்கன்னா பிகாஸ் யார் ஆல்வேஸ் என்ன பண்றோம், பிறந்த உடனே நமக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம யாருக்காவது பழகிறோம், தட் இஸ் கால்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறமா நம்ம என்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வர்ஷிப்புக்குள்ள போறோமோ அன்னைக்குதான் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை கிடைச்சு நிம்மதி கிடைக்குது. அந்த வர்ஷிப்ல தான் நம்ம இருக்கணும். சோ அதனால மனசார வேண்டிக்கோங்க. லட்சுமியை மனதார நினைத்து கொண்டு ஓம் ஹிரண்யவர்ணாம் அம்பானி கங்கா ஏகி புகழ் தாயி கங்கா ஏகி சேதுகி மாடுமோ தாயி கங்கா ஏகி சேதுகி மாடுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவா அம்பானி கங்கா ஏகி புகழ் பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நிந்தன் கடைக்கணியே அம்பா பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நிந்தன் கடைக்கணியே நாகவியும் சொரூபம்
நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பானி இறங்கா ஏகில் புகழ் ஏது. வேற மகாலட்சுமி தாயாருக்கு தாயாருக்கு
சுவாமினே நம.